சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே. வெரி வெரி ஹைப்பரானவன். சாதாரணமாக இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டோன்னு. இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணினே தூங்குறவன். அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு. அவங்க மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம், இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ், எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர். ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்குலாம் கம்மி. இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான், மேலே விட்டுடுவான். அந்த மாதிரி கேரக்டர் குதிச்சுன்னு. இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது கபீர்னுச்சு. சரி என்னடா இது அப்படின்னது கவின்கிட்டேருந்து ஒரு ஃபோன், அண்ணே நம்ம பையன்தான் அப்படி. நம்ம பையன்தான் சரி என்னடா. ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டு உள்ள வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான். அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார். அவருக்கு 10 மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷாட்டு. ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க சார், டீமே வந்துடுச்சு. எங்களை ஒரு 8 மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு. அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வர்றார். ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக வந்து நாங்கள் இல்லைன்னா இவனுக்காகவே வருவார். வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்க, அவரும் ஓன்னு சிரிப்பார், சந்தோஷமாயிடும். செட்டே கலகலகலன்னு இருக்கும். அந்த 40 days எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் நடக்குது. முந்தா நேற்று கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது. அது உள்ளே போனால் எடுத்த உடனே நாக சைத்தன்யம், அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம், நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன். 3 படத்துலையும் இருக்கிறேன். அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவரு கிட்டத்தட்ட 240 படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை பண்ணின்னு. அவர் என்னை பார்த்துக்க, யாரா நீ, எப்படா ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற, நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோன்னும் இந்த டேலண்ட்டுக்கு ஒன்று தூண்ண பாருங்க. அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு. இந்த வார்த்தைக்கு தெலுங்குலாம் அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கே ஒன்றுமே புரியல. நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, இங்கே என்ன சொல்லுது அது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்களா, அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன். எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன், நான் எனக்கு முன்னாடி இந்த டான்ஸர் சதீஷ், அப்போ டான்ஸர் தான், இப்போ தான் டைரக்டர். டான்ஸர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர். இதில் ஹீரோ அவரு நின்று இருப்பார். காலையிலேருந்து இதே தான். டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அதுக்கு ஒரு போர் அடிக்குது. இதை வந்து விஜய் சார் கேட்டார், ஏய் நெல்சன் எதனா கொடு, ஓ எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா. எதுனா ஒன்று சொல்ல, அடே என்னடா விளையாடுற, அங்கங்கே கேமரா இருக்குது, இது என்ன ஒன்று சொல்லுன்னு. முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்போ இவனை பார்த்து சொன்னேன், டே நீ எதுனா ஒன்று சொல்லு, அது கவுண்டர் நான் அடிக்கணும். அதே மாதிரி இவன் சாவு போகிறோம் எது வில்லன் கையில், அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார். அதுக்கு விட்டங்க, டேய் யாரா நீ சாவும்போது விட இப்படி ஒரு காமெடி பண்ணுற, தெய்வீக குழந்தைடான்ட்டு. அந்த கடைசியில் சார் அந்த தூணுங்க, அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல. ஆனால் அந்த தூணியில் அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன் நான் அப்படின்ட்டு நானே கிளம்பி. எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ். அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க. என்னடானா தெலுங்கு டீச்சர்னு காமிச்சா அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக. என்னடா டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர், யார்? அது ஒன்றும் இல்லை தலைவா, நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியலன்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ், ஜஸ்ட் ஃபாலோ இட். நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க. இது இல்லை இதுன்னா இதை சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா